எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த சார்லி பிரிட்ஜுக்கு போய் கொண்டிருக்கேன். இந்த பொது நூலகத்தை பார்த்தேன். நான் வந்த உடனே உள்ளுக்கு படம் எடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, நிறைய மக்கள் வாசித்து கொண்டிருந்தபடியாக நான் சத்தம் படாமலுக்கு வீடியோ எடுத்து 2-3 வீடியோ கட் பண்ணி எடுத்தேன். நான் காரணம் என்னென்னா, நாங்கள் சத்தம் படக்கூடாது, அங்கே அமைதியாக தான் இருக்கணும். அதால் நான் கதைக்கையில் இப்போ ஒதுக்குப்புறவான கதைக்கிறேன். பாருங்கோ, இந்த பராக் சிட்டியில் பெரிய ஒரு நூலகத்தை வச்சுக்கலாம். மேல் மாடியும் இருக்குது, கீழ் மாடியும் இருக்குது. நிறையா மக்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் முதல் கதைக்கையில் இனி இதிலேருந்து வலிக்கிட்டு நான் சார்லி பிடிச்சி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். என்னோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. வணக்கம் உறவுகளே. நான் அந்த பொது நூலகத்தில் இருந்தபடியால் பெருசாக கதைக்கையில் சத்தம் படையில். இப்போ அதுக்கு வெளியிலே நான் இந்த பழைய நகரத்தில் இருந்து சார்லஸ் பிரிட்ஜை பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். என்னென்றால் வெள்ளனை நல்ல வெதராக இருந்தது, வெயில் அடித்தது. இப்போ இருட்டி கொண்டு வருது. தொடர்ந்து எனது காணொலியை பாருங்கள். நான் தொடர்ந்து இந்த பராக் நகரத்தை சுற்றி மிகவும் பிரசித்தி வாய்ந்த இடங்கள், பழமை வாய்ந்த இடங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவேன். பாருங்க. பாருங்கள், மாபிள் கோப்பையில் படங்க சித்திரம் வரைஞ்சிருக்கிறார்கள். கைவேல வேஞ்ச உருவங்கள், முகங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கணும். பாருங்க, அங்கே மாபிள் சாப்பிட்ற கோப்பையில். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது அழகிய மாலை நேரத்து காட்சியை தான் பார்க்கிறீர்கள். இந்த பராக் சிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குது. வானத்தில் பறவை கூட்டங்கள் போகுது பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு நான் காட்ட போகிறது தான் சார்லஸ் பிரிட்ஜ், சார்லஸ் பாலம். பாருங்கள், இப்போ நான் அங்கே கிட்ட போய் பார்ப்போம். இப்போ இங்கே இருந்து படம் எடுக்கிறேன். பாருங்கள், நிறைய மக்கள் தெரிகிறார்கள். நானும் அங்கே போய் பார்ப்போம். இப்போ இங்கே இருந்து பாருங்கள் நீங்கள். பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்ட போய் பார்ப்போம். Yeah, you see, you notice the sunset. You could walk back. I know. It's behind you. I said, look, go straight. Let's go. Look out here. There's a church. There's a church actually.
you ever watch Vienna Blood? Like, set in like, yeah. I feel like பாருங்கள், இந்த மாலை நேரத்தில் மக்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக திரிகிறார்கள். நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த நகரத்தை சுற்றி பார்த்து கொண்டு திரிகிறார்கள். இது வந்து குளிர்காலம் என்றாலும் நிறைய சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். அப்போ கோடை காலத்தில் இதை விட கூட வருவார்கள் நினைக்கிறேன். பாருங்கள், சார்லஸ் பாலத்துக்கு வந்துட்டேன். சார்லி பாலம் என்றார்கள் சில பேர். இவன் உச்சரிப்பு வந்து வித்தியாசமாக இருக்குது. அதான் புரிஞ்சு கொள்ளையெல்லாம் கிடக்கு. ஏதோ குத்து மதிப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க. இடம் பார்த்தா சரிதானே. ஷார்லி பாலம் என்று தான் சொல்கிறார்கள். பாப்போம் யார் அந்த ஷார்லி. பராக் நகரத்தில் உள்ள பழைய நகரத்தை தான், பழைய இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துக்கு பேர் பழைய நகரம். அது பராகுக்குள்ளே தான் இருக்குது. இது வந்து மன்னராக்கள் முந்தி வாழ்ந்த இடமாக இருக்கும். இந்த இனிமையான மாலை நேரத்திலே கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள செக் குடியரசு என்ற இந்த நாட்டில் உள்ள பராக் தலைநகரத்தில் உள்ள பழைய நகரத்தை தான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். பாருங்கள், என்னோட சேர்ந்து நீங்களும். மிகவும் அழகாக இருக்கிறது. வடிவான கட்டிடங்கள் கட்டி வச்சுக்கிறார்கள். மிகவும் வடிவாக உயர்ந்த கோபுரம் உடைய கட்டிடங்களை கட்டி வச்சுக்கிறார்கள். பார்க்க ஆசையாக இருக்கு. மிகவும் பழமை மாறாமல் அப்படியே வச்சுக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளி இந்த சார்லி பாலத்தில் தொடங்கும். காரணம் என்னென்றால், நான் நிறைய நேரம் உங்களுக்கு இந்த காணொளியை போட்டால் உங்களுக்கு அலுப்படிக்கும் பார்ப்பதற்காக. அதனால் இந்த காணொளியை இத்துடன் முடித்துக்கொண்டு சார்லி பாலத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். எனது இந்த நான் கடவுள் வழியொலியை பார்க்கும் நேர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். எல்லோரும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் தமிழுடனும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சந்திப்போம்.